அதை தமிழரசு கட்சியினுடைய 8 பேரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வம் இடைக்கலனானும் எதிர்த்து வாக்களித்தால் இனம் தப்பும். இல்லை, நீங்கள் கூறுவது இனம் தப்பும். நீங்கள் சொல்ற கேளுங்க, இனம் தப்பு, இனம் பெரும்பான்மை. இப்ப தேவை. ஆனால் தமிழரசு கட்சியின் அந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் நம்புவது கொண்டு சிவஞானம் ஸ்ரீதரன் எடுக்கின்ற முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் அதுக்குத்தான் நாங்கள் ஊடகங்களோடு உங்களுடன் பேசுவதே தவறு என்று சாணக்கியம் கூறுகின்றார். நாங்கள் ஒரு நல்ல முயற்சியை, நல்ல நோக்கத்தோடு ஒரு முயற்சியை செய்யலாம். அவருக்கு இன்னொரு பேர் ஏதோ நயனஜித்தோ சம்திங் இன்னொரு பேர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பலாலி ஓய்சி வந்து ஒரு மிக மோசமான ஈவிரக்கமற்ற ஒரு இனவாத சிந்தனை உடைய ஒரு நபர் வந்து. அப்போ அவருடைய தலைமையில் தான் அந்த போலீஸார் அங்கே வந்து அந்த பொறியாட்டம் ஆடுகிறார்கள். வந்து எங்களை தாக்க முற்படுவார்கள், கைது செய்ய போவதா மிரட்டுவார்கள், பொதுமக்களை வந்து மிரட்டி திருப்பி அனுப்புவார்கள். அப்படி பல வேலைகளை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்து அனுரகுமார வந்த பிறகு வந்து இன்னும் ஒரு மடங்கு தீவிரமாகத்தான் அவர்கள் இந்த என்ன போராட்டங்களை நசுக்குகிற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அவதானமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்தில் அந்த நேரத்தில் தேசிய கூட்டமைப்பாக அணுகிறீர்கள் அல்லது தமிழரசு கட்சியாக அணுகிறீர்கள். தற்பொழுது அப்படி அல்ல. சிறிதரன் யார், இவ்வாறு அவரை நீங்கள் நாங்கள் இப்போ தமிழரசு கட்சி அணுகி இருக்கிறோம். அதாவது வந்து ஸ்ரீதரனை நாங்கள் அணுகியதற்குரிய காரணம், ஆனால் மொத்தத்தில் தமிழ் தேசியம் இன்றைக்கும் வந்து உயிர் வாழுதுன்னு சொன்னால் இந்த ஊடகங்கள் தான் காரணம். விளங்கானே, இப்போ உங்களை மாதிரி முற்போக்காக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களால் நாங்களும் கொஞ்சம் பிழைச்சி கொண்டு இருக்கிறோம். வந்து விளங்கானே, ஏதாவது ஒரு வகையில் எங்களோட நியாயங்கள், எங்களோட தரப்பு உண்மைகள் ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் மத்தியில் போகுது வந்து. ஆனால் இந்த எனக்கு கேள்வி இல்லை, அந்த நோக்கத்திலும் எனக்கு கேள்வி இல்லை. ஆனால் நீங்கள் முன்னெடுக்கின்ற அந்த நபர்கள் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்கின்றீர்கள்? இதுவரை காலமும் நீங்கள் பேசி வந்த அரசியல் என்பது வித்தியாசமானது. தற்பொழுது எடுக்கின்ற இந்த ஒற்றுமை முயற்சி என்பது கொள்கையை வைக்காமல் இல்லை, கொள்கையை தான் முன்வைத்து முன்வைத்து தான் இருக்கிறது. அவர்களுடைய இல்லை நாங்கள் இவர்களுடைய கடந்த காலம் இல்லை. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமை தொடர்பில் ஒரு ஒற்றுமை முயற்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் முன்னெடுத்து வருகின்றார். அதே நேரம் தையீட்டு விடயம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்ராஜா கஜேந்திரன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம். தற்பொழுது தையீட்டில் நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீர்கள். மக்கள் மிகப்பெரிய அளவு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அதே போன்று வேறு அமைப்புகளும் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். ஆனால் அரச தரப்பிலிருந்து அதற்கு எதிரான ஒரு விடயம்தான் முன்வைக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் படிப்பார். நாங்கள் அது எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னென்னு சொன்னால், அவர்கள் கேட்பதற்கு யாருமில்லை என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை, இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டியெழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு எதிராக இவ்வளவு ஒரு காத்திரமான ஒரு எதிர்ப்பு நிலைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து அவர்கள் இப்பொழுதும் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாலும், ஆனால் இதுவரைக்கும் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த விகாரையை இராணுவத்தினரால் நிர்வகிக்க முடியாதென்று புத்த சாசன அமைச்சரிடம் கையளிக்க விரும்புவதாக இராணுவத்தினர் தெரிவித்திருப்பதாக புத்த சாசன அமைச்சருடைய ஒரு கருத்தொன்று நேற்றைய தினம் ஊடகங்களிலே வெளியாகியிருந்தது. அப்போ அந்த நிலை ஒன்று ஏற்படுகிறது என்று சொன்னால், நிச்சயமாக வந்து இந்த மக்களுடைய தொடர் போராட்டம் வடக்கு கிழக்கிலே வந்து இந்த இராணுவத்தினருடைய தலையீடு இந்த விடயங்களில் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தி, அது சர்வதேச அளவில் ஏற்படுத்திய ஒரு அழுத்தம் காரணமாகத்தான் நிச்சயமாக வந்து அவர்கள் அந்த முடிவுக்கு அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அது ஒரு ஏமாற்று கருத்தாகவும் இருக்கலாம். ஆனால் அது உடனடியாக உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் ஐநாவை சார்ந்த அதிகாரிகள் பெருமளவானவர்கள் வந்து வடகிழக்கிலே சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக 12ஆம் தேதி தையீட்டு விகாரை அந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற அன்றும் யாழ்ப்பாணத்திலே ஐநா அதிகாரிகளோடு சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் வரையிலே இங்கே இந்த சந்திப்புகளிலே வெவ்வேறுபட்ட இதுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்தது.
அதற்கு பிற்பாடு அடுத்த நாள் கொழும்பிலே வந்து இந்த வடகிழக்கிலே வந்து இந்த இராணுவத்தினர் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதான ஒரு கருத்தும் அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதான ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது வந்து. அப்போ இது ஒரு இராணுவ தலையீட்டை நீக்கி இராணுவம் ஆக்கிரமித்த இடங்களிலிருந்து விலகி மக்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதிலே வந்து ஐநா அமைப்புகளும் சர்வதேச இந்த வெளிநாட்டு தூதரகங்களும் வந்து அதிலே தொடர்ந்து அவர்கள் உறுதியாக இருந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்த மக்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பார்களாக இருந்தால், அதே நேரத்திலே இந்த அரசியல் தரப்புகள் அனைத்தும் இந்த 12ஆம் தேதி இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியது போன்று அவர்களும் தொடர்ந்து அந்த நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்து அந்த ஆதரவை வழங்குவார்களாக இருந்தால் இந்த காணிகள் இந்த மக்களுடைய கைகளுக்கு சென்று சேரும் என்கின்ற பரிபூர்ணமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற நிலைமையில் இந்த அரசாங்கம் இராணுவத்திடமிருந்து அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் மீண்டும் அது புத்த சாசன அமைச்சிடம் தான் செல்ல போகின்றது. ஆக மக்களுக்கு அது கையளிக்கப்படுமா? இல்லை, அது இந்த மக்கள் தொடர்ந்து உறுதியாக இருப்பதிலே தான் தங்கி இருக்கிறது வந்து. இப்போ அவர்களுக்கு சட்டபூர்வமான உரிமை எதுவும் கிடையாது. காணிகள் அனைத்தும் தனியார் காணி. அந்த காணிகளுக்குரிய உறுதிகள் அனைத்தும் இந்த மக்களிடம் இருக்கிறது வந்து. அப்போ அவர்கள் இந்த சர்வதேச சமூகத்தை சமாதானப்படுத்துவதற்காக அவர்கள் இராணுவத்தினர் அவர்களிடம் கையளிப்பது போன்ற ஒரு நாடகத்தை ஆடினாலும் புத்த சாசன அமைச்சு எவ்வாறு அதனை பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும்? ஒரு சட்டவிரோதமான விகாரியை உடைமையை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான எந்த உரித்தும் அவர்களுக்கு புத்த அமைச்சு என்பதற்காக சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. அரசியலமைப்பிலே வந்து பௌத்தம் அரச மதம் அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் அது அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டது தான், சட்டங்களுக்கு கட்டுப்பட்டது தான், சட்டங்களை மீறி எதுவும் கிடையாது வந்து. இப்போ இந்த அனுரகுமார திசாநாயகா இந்த கடந்த காலத்திலே இந்த ஆட்சி செய்தவர்கள் அது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் எல்லோரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் கடந்த காலத்தில் விட்ட பிள்ளைகளை தாங்கள் திருத்த போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அது எப்படி புத்த சாசன அமைச்சு மட்டும் தாந்தோன்றித்தனமாக நடந்து கொள்ள முடியும்? அதை அவர்களால் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி மக்களிடம் காணிகளை கையளிப்பதும் விடுவதென்பதும் மக்கள் அந்த காணிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதிலும் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த நிலைப்பாடு அந்த மக்களுக்கு காணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதிலும் தான் தங்கி இருக்கிறது வந்து. இராணுவத்தினர் அந்த காணிகளை விட்டு புத்த சாசன அமைச்சிடம் அந்த விகாரை ஒப்படைக்கப்படுமானால், அதற்குரிய நிலம் ஒப்படைக்கப்படுமானால் அதற்கு படைகள் போலீசார் பாதுகாப்பை வழங்குவார்கள். அது சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் அல்லவா? நீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக அந்த மக்களிடம் ஒரு பாரிய அச்சம் இருக்கிறது வந்து. ஏனென்றால் குருந்தூர் மலை விவகாரத்திலே என்ன நடந்தது என்பது தெரியும். அதே போன்று முல்லைத்தீவிலும் ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்படும். இந்த நீராவியடி பிள்ளையார் கோயிலில் ஒரு இறந்த ஒரு பிக்கு ஒருவருடைய உடலை தகனம் செய்வதிலே நீதிமன்றம் ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்டிய போதும் அவர்கள் அதை மீறி சட்டத்துக்கு மாறாக சஜித் பிரேமதாசா புத்த சாசன அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்திலே வந்து நீராவியடி பிள்ளையார் கோயில் வளாகத்திலே வைத்து அவர்கள் அந்த கேணிக்குள் வைத்து அவர்கள் அந்த சவத்தை எரித்திருந்தார்கள் வந்து. அப்போ அதற்கு பிற்பாடு நீதிமன்றத்தினால் எதுவும் செய்ய முடியவில்லை வந்து. அது இப்போ திருவண்ணாமலையில் வந்து இப்போ இது நீதிமன்றத்தை வெளிப்படையாக ஒரு அவமதித்த வழக்கு. ஆனால் திருவண்ணாமலையில் வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு சிலரை கைது செய்திருந்தார்கள். கைது செய்து அவர்களை விளக்கமறியலில் வைத்துவிட்டு மறுநாள் 3வது நாள் வந்து மீண்டும் அந்த வழக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு 7 நாள் தடுப்பு காலம் நீடிக்கப்பட்டது. அவ்வாறு ஒரு தடவை அழைக்கப்பட்டு அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டால் பிறகு அடுத்த நாள் ஒரு நகர்த்தல் பத்திரம் போட்டு தான் அந்த வழக்கை மீண்டும் அழைக்க முடியும். ஆனால் அன்றைய தினமே அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு அவர்கள் அனைவருமே வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள் வந்து. அந்த அளவுக்கு வந்து அங்கே ஒரு பௌத்த சர்வாதிகாரம் ஒன்று அங்கே செல்வாக்கு செலுத்தி இருந்தது வந்து. ஆகவே தமிழர்களுடைய விவகாரங்கள் என்று வருகின்ற பொழுது நீதித்துறை எவ்வளவு தூரம் சுயாதீனமாக செயல்பட முடியும் என்பது தொடர்பாக பாரிய ஒரு கேள்வி இருக்கிறது வந்து. இப்போ இன்று வரை அவர்கள் வழக்குக்கு செல்லாமல் இருக்கிறபடியால் இந்த போராட்டங்களை என்ன ரீதியான போராட்டங்களையாவது முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து. அந்த போராட்டங்கள் தொடர்ந்து அந்த விகாரை அங்கே அந்த இடத்திலே வந்து ஒரு தாந்தோன்றித்தனமான செயல்பாடுகள் வலுவடைந்து செல்வதும் வந்து கணிசமான அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் போராட்டம் நீதிமன்ற செயற்பாடுகள் என்று வந்தால் மக்கள் போராடுவதற்கு முடியாத ஒரு சூழல். போராட்டத்தை நீதிமன்றம் தடை இல்லை என்னென்னு
என்னென்னு சொன்னால் அது நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது நீதிமன்றத்தில் இருந்து ஒரு முடிவு பெறட்டும் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவரவர் எல்லோரும் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு செல்கிற பொழுது எல்லாம் திசை மாறி செல்லக்கூடிய ஒரு ஆபத்து ஒன்று இருக்கிறது மற்றது ஏனைய இடங்களில் போயா தினங்களில் தான் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மற்ற நாட்களில் போராட்டம் முன்னெடுக்கப்படுவதில்லை. நீதிமன்றத்தில் வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் கூட போயா தினத்தில் ஆனால் அது காணி உரிமையாளர்களும் அதில் ஈடுபடணும். இப்போ அவர்களே வழக்குக்கு போன பிறகு அவர்களே இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அந்த மக்கள் விரும்புகிறதில் தான் நாங்கள் நிற்கிறோம் அந்த இடத்துல அப்போ அந்த மக்கள் ஒரு முடிவெடுத்து அப்போ அது விரட்டும் முடிவென்று பார்த்து போட்டு அவர்கள் ஒதுங்குவார்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்களாக போய் நின்று போராடிடலாம். அப்போ அது அந்த மக்களின் கையில் தான் இருக்குது அந்த மக்கள் இதுவரைக்கும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்குள்ள போகிறதில் அவர்களுக்கு நம்பிக்கை பெறவில்லை. ஏன்னா தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக பெறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அதுதான் உண்மை. அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். அதில் புதிய அரசியலமைப்பு, ஊழலற்ற ஜனநாயகத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி என்று அதெல்லாம் தற்பொழுது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது தற்பொழுதைய ஆட்சி முறையில்? அவர்கள் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய அரசாங்கம் செய்த ரணில் போன்றவர்கள் ஆட்சியில் இருந்து செய்த தவறுகளால் நாடு ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு சென்று மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வெறுப்பு விரக்தியை சாதகமாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்காக மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அவர்கள் அதை கதைத்திருந்தார்கள். ஆனால் பதவிக்கு வந்த பிற்பாடு அவர்கள் அதே பாணியிலே தான் அவர்கள் செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அனுரகுமார திசாநாயக்க கோட்டாபய ராஜபக்சவை விட மிக மோசமான ஒரு இனவாத சிந்தனை உடைய ஒருவர் என்பதுதான் எங்களுடைய பார்வை. ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அவர்களுக்கு வேண்டப்பட்ட அந்த பொறியியல் ஆதரவை இராணுவத்தை திரட்டி கொடுக்கின்ற பணிகளை களத்திலே செய்து கொடுத்தது ஜேவிபி தான். அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து செய்து கொடுத்தவர்கள் முழுக்க அவர்கள் தான். அப்போ அந்த ஒரு இவிரக்கம் இல்லாமல் இந்த யுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும், தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டாலும் புலிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து செயல்பட்டவர்கள் அவர்கள். 2009 சரி அந்த போர் அவர்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் போர் முடிந்த உடனே அவர்கள் முகாம்களுக்கு சென்று அந்த சரணடைந்து வந்த அப்பாவிகளை பாதுகாப்பதற்கு அவர்கள் போராடி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இராணுவத்தினர் விருப்பம் போல் கைது செய்கிறவர்களை கைது செய்து சித்திரவதை செய்து படுகொலை செய்து பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி காணாமலாக்குகிற அத்தனை செயல்பாடுகளுக்கும் அவர்கள் முழுமையாக உடந்தையாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நியாயத்தை தாங்களாக விரும்பி பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் அவர்கள் மீது இருந்தது கிடையாது. நான் 2004 நாடாளுமன்றத்தில் 2010 வரைக்கும் இருந்திருக்கிறோம். இவர்களுடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பது எங்களை நாங்கள் கண்ணால் பார்த்தவர்கள். இந்த பீட்டோம்ஸ் சுனாமி கட்டமைப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது இவர்கள் இவ்வளவு தூரம் தலைகளாக நின்று அந்த கட்டமைப்பை தடை செய்வதற்கு செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள். யுத்தத்தினால் 80களில் இருந்து அளிக்கப்பட்ட மக்கள், முழுமையாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்துக்குள் வாழ்ந்த மக்கள், 2002 சமாதானம் வந்த நிலைமையிலே ஒரு சிறானன்ற ஒரு கட்டமைப்பு அபிவிருத்திக்காக உருவாக்கப்பட்டிருந்தது. அதற்கு ₹1 காசு கூட கொடுத்து அது செயற்படுவதற்கு அந்த மக்களுக்கு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான நிலைமையில் சுனாமி அடிக்கிற பொழுது இலங்கையினுடைய 3/2 பெரும்பான்மை அழிவு வடகிழக்கில் ஏற்பட்டிருந்தது. அந்த அழிவையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு சந்திரிகா அரசாங்கம் எதுவுமே செய்திருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே புலிகள் தங்களுக்கு கிடைத்த உதவிகளை வைத்துக்கொண்டு அந்த மக்களை மீள கட்டியெழுப்புகிற அந்த உடனடி மனிதாபிமான பணிகளை முன்னெடுத்து அந்த புள்ளி விவரங்களோடு அரசாங்கத்துக்கு கிடைத்த நிதி உதவிகள் பற்றிய புள்ளி விவரங்களோடும் சென்று சர்வதேச சமூகத்தை அணுகிய பொழுது சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டது அரசாங்கம் புறக்கணித்திருக்கிறது அதை கட்டியெழுப்புவதற்கு புலிகளிடம் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு கரையோரமாக ஒரு 2 கிலோமீட்டர் அகலமுள்ள கரையோர பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கென்று சொல்லி கொண்டுவரப்பட்ட கட்டமைப்பை கூட நீதிமன்றத்துக்கு சென்று தடை செய்தவர்கள்லாம் இவர்கள் இந்த ஒரு இடத்திலும் ஒரு மனிதநேயமற்றவர்கள். தமிழ் மக்கள் மனிதாபிமானமற்று செயல்பட்டவர்கள். மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால, ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் போலீசார் மீது அரசாங்கத்தினுடைய ஒரு எடுபடியாக இருப்பதாக கூறினார். தையிட்டியில் போலீசாருடைய நடத்தை இவ்வாறு இருக்கின்றது. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஒரு மாற்றம் இருக்கின்றது. இந்த மாற்றங்களும் கிடையாது. அவர்கள் இன்னும் தீவிரமாக அதற்கு பிற்பாடு தான் அவர்கள் எங்களுக்கு எதிராக ஒரு அப்பட்டமான பொய் வழக்கை கொண்டு சென்று மல்லாக நீதிமன்றத்திலே எங்களுக்கு எதிராக போட்டிருந்தார்கள். அதாவது நான் உட்பட ஒரு 6-7 பேருக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள். இப்போ நேற்றைய தினம் எங்களுடைய தலைவர் கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தை நீதிமன்றத்துக்கு அழைத்து அவருக்கு எதிராக
அப்பட்டமான பொய்களை எல்லாம் அங்கே அடுக்கியிருந்தார்கள் வந்து. அதாவது வந்து கடந்த 2ஆம் தேதி வந்து ஒரு போஸ்டர் ஒன்று, ஒரு விளம்பரம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு எல்லோரும் 12 வாரங்கள் என்று சொல்லி, கடப்பாறைகளுடன் வாரங்கள் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுப்பது போன்ற ஒரு போலியான துண்டு பிரசுரம் ஒன்று ஒன்று இணையதளங்களில் உலாவ விடப்பட்டிருந்தது. அப்போ 2ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டது. 3ஆம் தேதி காலை நாங்கள் அதை அவதானித்த உடனேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய முகநூலிலும் எக்ஸ் தளத்திலும் இது ஒரு போலியான பிரச்சாரம் என்று சொல்லி போட்டிருந்தார் வந்து. அதை நாங்கள் எல்லோருமே வந்து அதை கொப்பி பண்ணி வந்து நாங்கள் எல்லோரும் அதை செய்திருந்தோம். எங்களுடைய எந்த ஒரு உறுப்பினரும், யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரையான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரும் அந்த உடைக்க பெறுமாறு கேட்ட துண்டு பிரசுரத்தை பகிர்ந்தது கிடையாது. மாறாக அதற்கு எதிராக அது போலி என்று சொல்லி சொல்லப்பட்ட விடயத்தை எல்லோருமே வந்து பிரசுரம் செய்திருந்தார்கள். 8ஆம் தேதி அங்கே எங்களுடைய ஆக்கள் யாருமே, மற்றது 3ஆம் தேதியே நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை செய்து அந்த ஊடக சந்திப்பிலே இந்த குடும்பங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று தெளிவுபடுத்தியும் இருந்தோம். அதுக்கு பின்னால் 8ஆம் தேதி வந்தது. 8ஆம் தேதியிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் யாரும் அங்கே சென்றிருக்கவில்லை. ஆனால் அதே தினத்திலே வந்து இந்த அரச புலனாய்வு பிரிவால் இயக்கப்படுகின்ற ஒரு அரசியல் பிரமுகர் அங்கே சென்று பிக்குவை சந்தித்திருந்தார் வந்து. இராணுவ புலனாய்வு பிரிவால் இயக்கப்படுகிற ஒரு நபர் வந்து போய் அங்கே பிக்குவை சந்தித்திருந்தார். அப்போ அதற்கு பிற்பாடு 14ஆம் தேதி வந்து 12ஆம் தேதி வந்து நாங்கள் தையடியில் ஒரு போராட்டத்தை செய்கிறோம். நாங்கள் அந்த மக்களோடு சேர்ந்து அந்த மக்களும் அழைப்பு விட்டு நாங்களும் சேர்ந்து அழைப்பு விட்டு எல்லா கட்சிகளும் இணைந்து வந்து அங்கே நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்கிறோம். ஒரு சின்ன வன்முறை நடக்க இல்லை உலகான வந்து. அப்படி இருக்க 14ஆம் தேதி வந்து அந்த ஓய்சி வந்து கூட்டிக் கொண்டு அங்கே போய் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிலைமையை வந்து அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இன வெறி அடிப்படையில் மட்டும்தான் அது நடக்கும். ஒரு இனவாத அடிப்படையில் சட்டத்தின் ஆட்சி என்றது உங்களுக்கு இல்லை வந்து. எங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும், நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு மாறாக இருந்தால் உங்களுக்கு எதிராக நாங்கள் பொய் வழக்குகளை போடுவோம், உங்களை இலக்களிப்பேன், நீதிமன்றத்துக்கு ஏற்றி இறக்குவோம் என்ற பாணியில் தான் அவர் அதை செய்கிறார் வந்து. அந்த அவருக்கு இன்னொரு பேர் ஏதோ நயனஜித்தோ சம்திங் இன்னொரு பேர் வந்து. அப்படிப்பட்ட ஒரு பலாலி ஓய்சி வந்து ஒரு மிக மோசமான ஈவிரக்கமற்ற ஒரு இனவாத சிந்தனை உடைய ஒரு நபர் வந்து. அப்போ அவருடைய தலைமையில் தான் அந்த போலீஸார் அங்கே வந்து அந்த ஆட்டம் வெறியாட்டம் ஆடுகிறார்கள் வந்து. எங்களை தாக்க முற்படுவார்கள், கைது செய்ய போவதா மிரட்டுவார்கள், பொதுமக்களை வந்து மிரட்டி திருப்பி அனுப்புவார்கள். அப்படி பல வேலைகளை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து. அனுரகுமார வந்த பிறகு வந்து இன்னும் ஒரு மடங்கு தீவிரமாகத்தான் அவர்கள் இந்த ஜனநாயக போராட்டங்களை நசுக்குகிற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அவதானமாக இருக்கிறது வந்து. இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்துடன், அனுரகுமார திசாநாயக்கவுடன் அல்லது ஜேவிபி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை சென்றிருக்கின்றீர்களா? இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றீர்களா? அதுதானே தலைவர் வந்து போன 31ஆம் தேதி வந்து ஜனாதிபதி வந்திருக்கைகளில் வந்து அந்த விஷயத்தை கதைச்சது தானே. அங்கே வந்து இந்த சட்டவிரோத விகாரையை வந்து அகற்றி அந்த ஜனத்திட்டு அந்த காணியை கொடுக்கணும்ன்ற விஷயத்தை கேட்டுருக்கு தானே. அந்த இடத்துல ஆளுநர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார், இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் ஒரு தீர்மானத்தை அந்த நேரத்தில் எடுத்திருந்தார். ஆனால் போலீஸாருடைய நடத்தை தொடர்பில் நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க. அது இனி வரும் அமர்வுகளில் வந்து தலைவர் அந்த விஷயத்தை பற்றி நிச்சயமாக பாராளுமன்றத்தில் அந்த விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வருவார். அந்த கடந்த காலத்தில் நாங்கள் போராடிக்க வந்த பிரச்சனைகள் அவ்வப்போது நாங்கள் காய்ச்சிருக்கிறோம். இந்த விஷயம் வந்து இந்த வரப்போகிற நாடாளுமன்ற வரவுகளில் வந்து நிச்சயமாக அது கொண்டு வரப்படும். மற்றது உண்மையில் வந்து பிரச்சனை மைந்தவுக்கு காவல் இருக்கிறது தவறு, அமைச்சர்களுக்கு கதவு திறந்து விடுறது தவறு என்று சொல்லி சொன்னால், இந்த பிக்குவுக்கு வந்து அன்றைக்கு 10 போலீஸ் நிலையத்தின் போலீஸார் வந்து அங்கே நின்றார்கள் வந்து. என்னதுக்கு ஒரு சட்டவிரோத காணிக்குள்ளே வந்து பிக்கு செய்கிற வேலைகளுக்கு காவல் காக்கிறதுக்கு வந்து என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு அரசின் வளங்கள் வந்து அதில் வீணடிக்கப்படுது வந்து. அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலிருந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். மக்கள் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறீர்களா இந்த விடயத்தை? நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது கடந்த காலத்தில் வந்து தமிழ் தேசியம் பேசின தரப்புகள் விட்ட தவறுகளால் வெறுப்பு விரக்தி அடைந்த மக்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த முடிவு அது இன்னொரு ஆபத்தான இடத்துக்குள்ளே வந்து அந்த நிலைமையை கொண்டு போகுது வந்து. ஆனால் நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம், யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது மக்கள் தங்களை கைகுலுக்குகிறார்கள், எங்களுடன் புகைப்படங்களை எடுக்கின்றார்கள், இந்த விடயங்களை தானே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இல்லை, அவர்கள் அதைத்தானே சொல்லுவார்கள் வந்து. ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து பொழுதும் வந்து யாராவது சம்பவங்களும் இடம்பெறத்தானே செய்கின்றனர். ஒரு மக்கள் என்று சொல்லிச்சுன்னா பல தரப்பட்டவர்களும் இருப்பார்கள் தானே வந்து. அப்போ அதுக்குள்ளே ஒரு சாரார் அதை செய்து கொண்டு தான் இருப்பார்கள்.
ஆனால் மிகப்பெரிய பெரும்பான்மையானர்கள் அவர் அவ்வாறு இல்லை. இப்போ நாங்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்திருக்கிறோம். இப்போ இது நான் நினைக்கிறேன் வந்து இப்போ நான் 500 பார்த்தாலும் வந்து 524வது இல்லை 20வது வருடம் 519வது வருடத்தில் வந்து நாங்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வெள்ளக்காரர்கள் வரைகளையும் வந்து வெற்றிலை வாக்கு வச்சு வரவேற்ற ஆக்களும் இருக்குதானே. ஆனால் அதை கடந்தும் இந்த மண்ணில் வந்து தூய்மையான தமிழ் மொழி பேணப்படுது. எங்களுடைய தனித்துவமான கலாச்சாரங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் வந்து பேணப்பட்டு கொண்டிருக்கு. 519 வருடங்கள் அடிமையாக இருந்தும் வந்து அது இருக்குது வந்து சரிதானே. அப்போ அந்த மாதிரியான இயல்புள்ளவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் வந்து. ஆனால் அதை கடந்து நாங்கள் தொடர்ந்து எங்களோட விடுதலைக்காக போராடியாகும். ஆனால் தையிட்டி போராட்டத்தில் கூட மிகப்பெரிய அளவில் சிவில் அமைப்புகள் எந்த அளவு தூரம் கலந்து கொண்டார்கள், மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், எத்தனை கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது என்ற கேள்விகளும் இருக்கின்றதானே. இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்குத்தான் ஆனால் அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தையிட்டி போராட்டம் கொடுக்கவில்லை. இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இருந்த நிலைமைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது வந்து அன்றைக்கு அது ஒரு பாரிய முன்னேற்றம். அதில் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ அந்த இடத்துல வந்து பல தரப்புகளும் வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அறிக்கைகளை விட்ட பொழுது வந்து எங்களோட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை எல்லாவற்றையும் வரவேற்று எல்லோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்ற ஒரு அழைப்பையும் வந்து விடுத்திருந்தார். அப்போ இதில் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து எங்களோட மக்களின் இருப்பை பாதுகாக்கிறதுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து. அப்போ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய தரப்புகள் எல்லாம் ஒன்று சேர வேணுமென்றது தான் நாங்கள் விரும்புகிறோம் வந்து. அந்த மக்களும் தங்களுடைய காணிகளை மீண்டு தர்றதுக்கு எல்லாரும் பெற வேணும் என்று விரும்புகிறார்கள் வந்து. அப்போ அதில் வந்து எந்த பேதங்களும் இல்லாமல் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமென்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதில் அரச இயந்திரம் முழுமையாக வந்து இதற்குள்ள பின்னாலே இருக்கிறபடியால் வந்து பலருக்கு பல்வேறுபட்ட அச்சங்கள் தயக்கங்களும் இருக்குது வந்து. ஆனால் காலப்போக்கில் வந்து மக்கள் போராட்டம் வலுப்பெறும் என்கிறதிலே எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக இந்த தையிட்டி போராட்டம் வலிமை பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வந்து. தமிழரசு கட்சியுடன் இணைந்து செல்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய கட்சியுடன். குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரனுடன் நீங்கள் ஒரு நெருங்கி செயற்படுகின்றீர்கள். ஆனால் தமிழரசு கட்சி என்று சிவஞானம் ஸ்ரீதரனை எடுத்துக்கொள்ள முடியுமா, இல்லை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு தரப்பாக அவரை எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ இதில் வந்து பிரச்சனை வந்து எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு கரிசனை அடுத்து வரும் தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் 2029 தான் பெறப்போகுது, பாராளுமன்ற தேர்தல். ஆனால் அதுக்கிடையில் வந்து அனுரகுமார தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் சொன்னவாறு இந்த சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காக ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து அதை ஒப்பேற்றுவதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவதற்கான ஒரு ஆபத்துக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் வந்து. அப்போ 15ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் தயாரித்த வரைவு என்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வந்து. அந்த வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு. அதுதான் 17 செப்டம்பர் 21 வெளிவந்த ஒரு 3 வருடங்களுக்கு புதிய அரசியலமைப்பு வராது, முதலாவது பொருளாதார பிரச்சனைக்கு தான் முதன்மையான விடயம் என்று ஜேவிபியை கூறுகின்றது. அவர் அதாவது வந்து நாங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டத்துக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போ அந்த ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்பது ஒரு மிக நீண்ட ஒரு செயற்பாடு. நாடாளுமன்றம் ஒரு அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், பொதுமக்கள் கருத்தறியும் குழு உருவாக்கப்பட வேண்டும், ஏனைய குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும், பொதுமக்கள் மட்டத்தில் 25 மாவட்டங்களிலும் கலந்துரையாடல் செய்ய வேண்டும். அது ஒரு நீண்ட ப்ரோசஸ். அந்த செயல்முறைகள் அனைத்தும் இந்த 15ஆம் ஆண்டு வந்து பதவியேற்ற அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட வரைவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு முடிந்து விட்டது வந்து. அப்போ அந்த வரைவை இனிமேல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதும் அந்த வரைவை வந்து சபாநாயகர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி இது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என்று ஒரு அபிப்பிராயம் கேட்பதும், உச்ச நீதிமன்றம் வந்து அதில் அது அரசியலமைப்புக்கு உட்பட்டது அல்லது அரசியலமைப்பை மீறுகிறது என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்லுவார் 3/2 பெரும்பான்மையோடு பொதுஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். இந்த ஷரத்துகள் மீறப்பட்டிருப்பதால் இதை நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் 3/2 பெரும்பான்மையோடு ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் வந்து. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் வந்து பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றலாம் என்று சொல்லி, அல்லது ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வரபடியால் சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்லலாம். அப்படி சொல்கிற நேரத்தில் வந்து அப்படி சொன்ன உடனே ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து வாக்கெடுப்பு நடத்தலாம்.
வாக்கெடுப்பு நடத்தலாம். அது அந்த வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் முடிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா சர்வஜன வாக்கெடுப்புக்கு வந்து ஒரு 30-40 நாட்களுக்குள்ளே அதையும் செய்துட்டு போயிடலாம். அதுக்குள்ள நாங்கள் மக்களை தயார்படுத்த முடியாது. எழுக தமிழ் நடத்தி இருக்கின்றீர்கள் அந்த காலத்தில் கருத்துக்களை. ஆனால் அது வந்து பிரிஸ்னவ் வந்து என்ன சொல்லிச்சுன்னா நாங்கள் அதுக்கு வருஷங்கள் சென்றது வந்து 15ஆம் ஆண்டு டிசம்பர் 19 ஆரம்பிக்கப்பட்ட பேரவை 16ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி தான் பொங்கு தமிழை எழுத தமிழை நடத்தினது வந்து. அதுக்கு ஒரு மற்றது வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்து மக்கள் எழுச்சிப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு வந்து ஏன் இந்த போராட்டம் என்ற அடிப்படை நியாயங்களை வந்து நாங்கள் சொல்லணும் வந்து. அப்போ பட்டி தொட்டி எங்கும் வந்து நாங்கள் அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்க வேணும் வந்து. நீங்கள் ஒரு 40 நாளைக்குள்ளே போய் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது வந்து. ஆகவே வந்து இது ஒட்டுமொத்த இனத்தின் இருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றபடியால் எதிரிக்கு தெரியும் வந்து அதை தாங்கள் தந்திரமாக கொண்டு வர வேணும். இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு பொதுசன வாக்கெடுப்பில் நிராகரித்து விட்டால் வந்து அரசாங்கம் தமிழருக்கு ஒரு ஐநா மட்டத்தில் போய் வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு கேட்கறதுக்கான ஒரு நியாயப்பாட்டையும் வந்து கொடுத்து விடும் வந்து. விலங்குதானே வந்து. அப்போ அதாலே அந்த பிடியவர்கள் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். மக்கள் விழிப்பில்லாமல் இருக்கிற பொழுது வந்து கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு தான் அவர்கள் விரும்புவார்கள் வந்து. ஆகவே வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சட்டமூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குது. இந்த சரத்துக்கள் வந்து அரசியலமைப்பின் இந்த பிரிவுகளை மீறுறபடியால் நீங்கள் வந்து 3-2 பேர் 150 தான் அதை நீங்கள் நிறைவேற்றலாம்னு சொல்லியிருக்குது வந்து. அப்போ அதை வாரக்கிழமை அவர்களுக்கு வாக்கெடுப்பு அவர்களுக்கு ஆதரவு பெரும்பான்மை இருக்கின்றால் அவர்கள் டேபிள் பண்ண 2 நாள் விவாதம் 2ஆம் நாள் முடிவில் வந்து வாக்கெடுப்பு. அதுக்கு கணநீர் அதே போல தான் இதுவும் வந்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு வரைவை கொண்டு வந்து டேபிள் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான் அவர்கள் வேலையாக இருக்க போது வந்து. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கருத்தை சொல்லி விடுதுன்னு சொல்லிச்சுனால் எல்லாம் ஒரு 40-45 நாளைக்குள்ளே சகலதும் முடிஞ்சு விடும் வந்து. அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது பிரச்சனை. ஒன்று எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை எதிர்த்து வாக்களிக்கிறதுக்கு எங்களோட மக்களை தயார்படுத்த வேணும். 2வது வந்து சரியாகவே 3 வருஷம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தீர்வு வேணுமே. எங்களுக்கு வேண்டப்பட்ட தீர்வை வந்து நீ கொண்டு வான்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு எங்களோட மக்களை நாங்கள் தயார்படுத்தத்தானே வேணும் வந்து. அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் என்றால் அது பெரிய சாதனையாக அது வந்து. அப்போ எங்களோட அரசியல் பிரமுகர்கள் ஏன் அந்த கேள்வி வருகின்றதா நீங்கள் எடுக்கின்ற அந்த ஒற்றுமை முயற்சி எண்ணத்திற்காக அதற்காக இல்லை அந்த இல்லை எங்களை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு தொடர்பில் மிகப்பெரிய அளவு பேச ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அதற்கு இல்லை அரசு இப்படி கூட பார்க்கலாம். இப்போ நாங்கள் அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக கொண்டு வரலாம். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து இப்போ சம்பந்தன் ஐயா இல்லாத ஒரு நிலைமையில் திரு சுமந்திரன் அவர்களும் இந்த பாராளுமன்றத்தில் இல்லாத ஒரு நிலைமையில் எங்களோட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோட வந்து இந்த விடயம் தொடர்பாக பேசி ஒரு முன்னகர்வு வந்து நடக்க வழிகிடைகளை வந்து செல்வம் அடைக்கல்நாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற இடத்துல சிவில் அமைப்புகள் மட்டத்தில் ஊடகங்கள் மட்டத்தில் வந்து இதுக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கிற ஒரு இடத்துல ஏக்கிய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்து வந்து பெரும்பாலான தமிழ் தேசிய ஊடகவியலாளர்கள் மட்டத்தில் இருக்குது வந்து. அப்போ அந்த முயற்சி வந்து முன்னகர்ந்தால் தங்களோட திட்டம் அந்த ஏக்கிய ராஜ்யவை எழுதியவர்கள் அதனுடைய பங்காளிகள் யார்? சிவஞானம் ஸ்ரீதரன் அல்லவா? இப்போ அது அப்படி அந்த தமிழரசுக்கு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அத்தனை பேருக்கும் அதில் பங்கு இருக்கு. ஆனாலும் உங்களுடனும் அவர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அந்த தீர்வு திட்டம் தவறானது, அது பிழையானது என்று எங்காவது ஒரு இடத்தில் நாங்கள் அதைத்தான் நாங்கள் செயற்படுத்துவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஸ்ரீதரனுடைய கருத்து கட்சியின் முடிவு இறுதியானது, கட்சியின் முடிவே என்னுடைய முடிவு இல்லை. அதை நாங்கள் தவறென்று சொல்ல விரும்பவில்லை. அது அவர் அந்த கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிட்டிருக்கிறார், மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதனால் அவர் அப்படி சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்வது போன்று அவர்கள் கடந்த காலத்தில் கட்சி எடுத்த முடிவுதான் ஏக்கிய ராஜ்யம். அது நீங்கள் சொல்வது சரி. ஆனால் பிரிஸ்னவ் வந்து என்னன்னு சொன்னால் அந்த முடிவை அன்று அவர்கள் எடுத்திருந்தாலும் அது நாடாளுமன்றத்திலே ஒரு வாக்கெடுப்புக்கு வந்து அந்த வாக்கெடுப்பிலே அவர்கள் ஆதரிப்பதற்கு முன்னதாக 50,000 மாவீரர்களதும் லட்சோபலட்சம் மக்களதும் உயிர் தியாகங்கள், இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் வாக்கெடுப்பு கொண்டு வராமல் தடுத்து விட்டது. 18ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட 52 நாள் குழப்பம் அந்த வாக்கெடுப்பு நடைபெறவில்லை. அதனால் இனம் தப்பி பிழைத்து கொண்டது. அப்போ தப்பி பிழைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே வந்து இப்பொழுது இருக்கின்றவர்களை ஓடு பேசி அந்த நிலைமைகளை சீர்படுத்தி அவர்களோடு ஒற்றுமையாக வந்து நாங்கள் இந்த ஒட்டியாட்சியை எதிர்த்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் செய்ய முடியும் என்றால் அது இனத்துக்கு நன்மை தானே. இப்போ இதில் வந்து எங்களோட நோக்கம் வந்து இவர்கள் பிளவிட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல. நாங்கள் அவர்களை கடந்த காலத்தில் விமர்சித்ததுக்கு காரணம் என்னென்றால் அவர்கள்
அவர்கள் போற பாதையை மாற்ற வேண்டும் என்பதற்காக. தற்பொழுது கூட ஏக்கிய ராஜ்ய அந்த தீர்வு திட்டம் தவறானது என்று கூறவில்லை. எங்களுடைய முயற்சியில் அவர்கள் ஏக்கிய ராஜ்யவை கைவிட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். சமஷ்டி என்று கூறினார்கள் அவர்கள். நீங்கள் சொல்வது போன்று ஏக்கிய ராஜ்யம் என்பதை அந்த நிலைமைக்கு அந்த நிலைமை நீங்கள் சொல்வது அவர்கள் அதை சமஷ்டி என்று நீங்கள் சொல்வது சரி. அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய முயற்சிகள் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த விடயத்தில் இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள். சம்பந்தனும் சுமத்திரனும் தான் அந்த முடிவை எடுத்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். அப்படிப்பான ஒரு நிலைப்பாட்டை தான் நீங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகின்றீர்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு பிரிஸ்னவ் இந்த ஐக்கிய ராஜ்ய விரைவு நாடாளுமன்றத்துக்கு வந்தால் அதை தமிழரசு கட்சியினுடைய 8 பேரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வம் இடைக்கலனானும் எதிர்த்து வாக்களித்தால் இனம் தப்பும். இல்லை, நீங்கள் கூறுவது இனம் தப்பு. நீங்கள் சொல்ற கேளுங்க. இனம் தப்பு பெரும்பான்மை என்று கூறுவது. ஆனால் தமிழரசு கட்சியின் அந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் நம்புவது போன்று சிவஞானம் சிறிதன் எடுக்கின்ற முடிவை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் அதுக்குத்தான் நாங்கள் ஊடகங்களோடு உங்களுடன் பேசுவதே தவறு என்று சாணக்கியன் கூறுகின்றார். நாங்கள் ஒரு நல்ல முயற்சியை நல்ல நோக்கத்தோடு ஒரு முயற்சியை செய்கிறோம். அந்த முயற்சியில் இன்றைக்கு ஊடக விசையவியலாளர்கள் கணிசமாக அந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு அவர்கள் அவர்களும் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறார்கள் அல்லது அவர்கள் அதை விளங்கி கொண்டு செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அவர்கள் செய்கிற முன்னேற்றங்கள், விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பொழுது அரசியல் தரப்புகள் சில வேளையில் ஜேவிபியோடு இருக்கிறவர்கள் கூட விழிப்புணர்வு மிகவும் தவறானது. அது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சுமத்திரனும் சம்பந்தனும் முடிவு எடுத்தார்கள். அவர்கள் இருவரும் இன்று களத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் புனிதர்கள். ஆகவே மற்றவர்களும் நாங்களும் இணைந்து நாங்கள் சமஸ்டியை நோக்கி செல்கின்றோம். இந்த கருத்துருவாக்கம் தவறான ஒன்றல்ல. இல்லை, நாங்கள் இப்போ இந்த தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஐக்கிய ராஜ்ய வரைவு, அந்த வரைவு நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் அந்த நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் உங்களோடும் சேர்ந்து கதைச்சி பேசி தான் நாங்கள் இப்போ பொதுவழியில் இப்போ நாங்கள் அன்றைக்கும் ஊடகவியலாளர்களோடு ஒரு சந்திப்பை செய்கிறாங்க. அப்போ கிழக்கு மாநிலத்திலே நாங்கள் வாரான ஒரு சந்திப்பை செய்ய இருக்கிறோம். கொழும்பிலே நாங்கள் அந்த ஒரு சந்திப்பை எங்களோட தலைவர் ஏற்பாடு செய்ய சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் வெளிப்படையாகத்தான் இதை செய்கிறோம், நாங்கள் ஒளிச்சு மறைச்சி செய்யலை. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நான் நினைக்கிறேன் ஏற்படுற முன்னேற்றங்கள் இனத்துக்கு நேர்மையாக முன்னகரம் வேணும், நகரம் என்று நம்புவோம். எனக்கு கேள்வி இல்லை, அந்த நோக்கத்திலும் எனக்கு கேள்வி. ஆனால் நீங்கள் முன்னெடுக்கின்ற அந்த நபர்கள் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்கின்றீர்கள்? இதுவரை காலமும் நீங்கள் பேசி வந்த அரசியல் என்பது வித்தியாசமானது. தற்பொழுது எடுக்கின்ற இந்த ஒற்றுமை முயற்சி என்பது கொள்கையை வைக்காமல் இல்லை, கொள்கையை தான் முன்வைத்து தான் இருக்கிறது. நாங்கள் இவர்களுடைய கடந்த காலம் இல்லை நாங்கள் பிரச்சனை இப்போ நாங்கள் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்படுகிற பொழுது அதுக்குள்ள இபிஆர் லைவும் வந்திருந்தது, புளொட்டும் வந்திருந்தது. அப்போ நாங்கள் அதில் புளொட்டின் கடந்த காலம் பற்றியோ இபிஆர் லைவின் கடந்த காலம் பற்றியோ நாங்கள் பேச இல்லை. நான் அன்றைக்கு அந்த சிவில் சமூகம் எங்கள்கிட்ட கேட்டது என்னென்னு சொல்லி சொன்னால், 15ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி இலங்கை தொடர்பாக அந்த நல்லாட்சி வந்த பிறகு என்ற பேரில் ஒரு அரசு வந்த பிறகு அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் அந்த நேரத்தில் சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு தமிழ் மக்களையும் உள்வாங்குற ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி அந்த அரசியலமைப்பை ஒரு ஒட்டியாட்சியாக கொண்டு வருவதற்கு இவர்கள் இணங்கி விட்டார்கள். அதற்கு இடமளிக்க கூடாது. ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சமஸ்டி என்ற நிலப்பாட்டை நாங்கள் முன்வைக்க வேணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த சிவில் சமூக தரப்புகள் எங்களோட பேசினது. அப்போ அந்த முயற்சியில் இபிஆர்லவும் புளொட்டும் ஒத்துழைப்பார்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அப்போ நாங்கள் அந்த இடத்துல கடந்த காலத்தை பற்றி யாராயணும்னு நான் கேட்கல. அந்த இடத்துல நாங்கள் பேரவைகளை போய் இல்லை, நான் சொல்கிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன். வரைவின் ஒரு குழுவில் கூட புளொட் தலைவர் சித்தார்த்தன் இருந்தார். அதில் இருந்தது. அப்போ இதில் என்னென்னா அது தயாரிக்கப்படுகிற ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தயாரித்து முடிய முந்தி நாங்கள் அவர்களை குற்றம் சாட்ட முடியாது தானே. அப்போ 17 செப்டம்பர் 21 தான் அந்த இது தயாரிக்கப்பட்டது. அவர் அதை அது ஒட்டியாட்சி தானதை சொல்லியிருந்தவர். அப்போ இந்த இடத்துல நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையோடு சேர்ந்து தயாரித்த வரைவுன்றது
ஒட்டியாட்சியை முற்றுமுழுதாக நிராகரித்து தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு ஒரு சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை தான் அது முன்வைத்திருந்தது. அப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் முந்தைய ஒரு நிலப்பாடு இப்போ ஒரு நிலப்பாடு எடுக்கையில் நாங்கள் முந்தியும் ஒரு சரியான நிலப்பாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம்னு சொல்லி கடந்த காலத்தை விட்டு போட்டு சேர்ந்து தான் வந்தாங்க. 21ஆம் ஆண்டு தை மாதம் 15ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுவோம்னு சொல்லிக்கல உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி ஒரு கடிதம் ஒன்று எழுதுவோம்னு சொல்லிக்கல. அதுக்கு முந்தி வந்து நீங்கள் உள்ள விசாரணையை வலியுறுத்தினீங்களோ அதில் உங்களோட கையெழுத்து வைக்க மாட்டோம் நாங்கள் சொல்ல இல்லை. நான் கையெழுத்து வச்சுனாங்க. ஆனால் எங்கே குழப்பம் வருது என்றால் தை மாதம் 15ஆம் தேதி எழுதின கடிதத்தில் வந்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி போட்டு பிறகால பிப்ரவரி மாதம் நடுப்பகுதியில் தங்கட பாட்டில் ஒரு கடிதம் எழுதினது வந்து நாங்கள் அதை பெரும்பான்மை கொண்ட தரப்பு நாங்கள் சொல்கிறோம் இந்த உள்ளக விசாரணை தீர்மானம் உங்களுக்கு வேணும் என்ன வடிவத்திலே நிறைவேற்றப்படும். அந்த நேரத்தில் தேசிய கூட்டமைப்பாக அணுகிறீர்கள் அல்லது தமிழரசு கட்சியாக அணுகிறீர்கள். தற்பொழுது அப்படி அல்ல. சிறிதரன் யார் இவ்வாறு அவரை நீங்கள் நாங்கள் இப்போ தமிழரசு கட்சி அணுகி இருக்கிறோம். அதாவது வந்து ஸ்ரீதரனை நாங்கள் அணுகியதற்குரிய காரணம் ஸ்ரீதரனை அணுகியதுக்கு காரணம் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியினுடைய தமிழரசு கட்சியில் இன்றைக்கு வடகிழக்கில் இருந்து 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக வந்து ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரோட தொடர்பு கொள்ளப்பட்டது. ஆனால் அவரோடத்தில் வந்து எங்கட தலைவர் சொன்னார் சொல்லிச்சுன்னா நீங்கள் கட்சியோட பேசப்படும்னு சொல்லி அந்த இப்போ எங்களுக்கு நோக்கம் சரி இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஸ்ரீதரன் பெரிய இல்லைன்னு சொல்லி போடுவாங்க நாங்கள் அவரை குற்றஞ்சாட்டி கொண்டு திருச்சிருக்கலாம். இப்போ இது அவைய குற்றஞ்சாட்டுறது இல்லை நோக்கம் பிள்ளை பிடிக்கிறது அல்லது அவர் குற்றவாளி ஆக்குறது இல்லை நோக்கம். எங்களுக்கு வந்து மிக தெளிவாக இதே சொல்ற நீங்கள் சம்பந்தனம் சுமத்திரனும் தான் அந்த ஒற்றியாட்சியை கொண்டு வந்தார்கள் என்பதை மிக தெளிவாக கூறுகின்றானே ஏன் அதை இவர்கள் மீது சுமத்த நாங்கள் முதல் ஒரு தேவைப்பட்ட நேரத்தில் அப்படி சொன்ன நாங்கள் தற்பொழுது இல்லை இப்போ வந்து இப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை இந்த அரசியலமைப்பு இனித்தான் வாக்கெடுப்புக்கு வரப்போகுது. அப்போ இது எதிர்த்து வாக்களிக்கிறதா எங்களுக்கு தேவை. இப்போ வந்து இவர்களை பற்றி கேட்கறதுல பிரயோசனம் இல்லை. இவர்கள் அந்த கடந்த காலத்தில் செய்ததை பற்றி இப்போ கழிச்சு கொண்டுக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அது அந்த ஆதரித்து இது எதிர்த்து வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சியை வந்து குழப்பம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தேவை இந்த அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிக்க செய்ய வேண்டும். அந்த முயற்சியை வெற்றி பெற செய்கிறதுக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் நகர்வனம் பண்ணுறது தான் எங்களுடைய. இவர்கள்லாம் பேசி வந்ததன் பின்னர் வாக்கெடுப்பு வருகின்ற பொழுது மாறி செயற்பட்டார்கள்னா அது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம் நீங்கள் ஒன்றும் செய்யலாம். நாங்கள் எங்களுக்கு நேர்மையாக நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு உதாரணமாக வந்து அதில் டக்ளஸ் சிவானந்தா எதிர்த்து வாக்களிப்பார்ன்னு சொன்னால் கூட அவர் அது வரவேற்கத்தக்க விடயம். நாளைக்கு இன்னொரு சர்ச்சை இப்போ ஒன்று இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. நேற்று ஒரு ஒரு தித்தன் பகுதியில் ஒருவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டுக்குள்ளே இன்னொரு பொது தேர்தல் வருமன் இந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது. தச்செல்லாம் சரி அப்படி ஒன்று நடந்துட்டு வைப்போம். நாளைக்கு இன்றைக்கு இருக்கிறவர்கள் மாறி வேறு விதமாக ஆக்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னால் நாளைக்கு வடகிழக்கிலிருந்து மக்களுக்கு அங்கே செல்ல போகிறவர்களும் இதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அல்ல இன்றைக்குள்ள நிலைமையின்படி என்றால் மக்களின் மத்தியில் ஏற்படுற எழுச்சி என்றது ஜேவிபியில் இருக்கக்கூடிய 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஆதரித்து வாக்களிக்காத நிலைமையை உருவாக்க வேண்டும். விளங்கானே வந்து அப்போ அது அப்படி நடந்தால் அது நிலத்துக்கு நன்மை விளங்க. அப்போ அந்த மக்கள் எழுச்சி என்றது ஏன் முக்கியம் என்று சொன்னால் அரசோடு இருப்பவர்கள் கூட அதை ஆதரித்து விட்டு வந்து தங்களுடைய குடும்பம் பிள்ளைகளோடு இந்த சமூகத்தில் தலை நிமிந்து நடமாட முடியாது. ஒரு மிகப்பெரும் ஒரு அவமானமாக வரலாற்று துரோகமாக மக்களால் பார்க்கப்படும் என்று குற்ற உணர்வு வரக்கூடிய வகையில் மக்களின் எழுச்சி இருக்க வேணும். வன்முறை செய்யக்கூடாது. அவர்களுக்கு எதிராக வந்து அவர்களை வன்முறையை பிரயோகிக்கக்கூடாது. ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து மக்களின் அந்த கருத்தியல் என்றது வந்து அந்த தவறான செயல்பாட்டுகளை அவர்களை போக விடாமல் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வந்து இப்போ அப்போ அந்த வகையில் தான் எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு போக விரும்புகிறோம். அப்போ உங்கள்கிட்ட கேட்குறது உங்கள் போன்ற ஊடகங்கள் என்னத்தை சொன்னாலும் வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேசியம் உயிர் வாழ்கிறதுக்கு காரணம். அது எங்களை பலவீனப்படுத்துகிற மாதிரி கடந்த காலத்தில் பல ஊடகங்கள் பல செய்திகளை போட்டிருந்தாலும் ஆனால் மொத்தத்தில் தமிழ் தேசியம் இன்றைக்கும் வந்து உயிர் வாழுதுன்னு சொன்னால் இந்த ஊடகங்கள் தான் காரணம். விளங்கானே இப்போ உங்களை மாதிரி முற்போக்காக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களால் நாங்களும் கொஞ்சம் பிழைச்சி கொண்டு இருக்கிறோம். வந்து விளங்கானே ஏதாவது ஒரு வகையில் எங்களோட நியாயங்கள் எங்களோட தரப்பு உண்மைகள் ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் மத்தியில் போகுது வந்து. ஆனால் இந்த சூழலில் இந்த ஊடகங்களில் இந்த செயல்பாடுகள் ஊடாக
மக்கள் மத்தியில் ஒரு பேரெழுச்சி கொண்டு வர வேணும். அந்த பேரெழுச்சி என்றது வந்து இந்த அரசியல் பரப்பில் இருக்கிறாக்களை வந்து எதிரிகள், இப்போ நாங்கள் தியாகிகள் அவர்கள் எதிரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கையில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற இந்த இனத்துக்கு பாதிப்பு வர்ற செயல்பாட்டை இல்லை அவர்கள் ஈடுபடாமல் தடுக்கக்கூடிய வகையில் அந்த எழுச்சி மாற வேணும். அதுக்கு பிறகு வந்து அரசியலமைப்பு ஒற்றையாட்சியாக தமிழ் பிரதிநிதிகளிட பெரும்பான்மை ஆதரவை பெற்ற பிறகு ஆரத்துரோகி என்றாலும் நாங்கள் மீள முடியாது. அதோட சாப்டர் க்ளோஸ். ஆக உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் இந்த ஒற்றுமை என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்த முயற்சியின் அடிப்படையில் நீங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வு இதுதான் என்று ஒரு வரைவை முன்வைத்து அதற்கான மக்கள் ஆணையை கோருகின்றீர்களா? கோருவீர்களா? நிச்சயம். அதிலே நாங்கள் எப்போதும் அதுக்கு பின்னண்டது இல்லையே. ஆகவே தற்பொழுது எடுக்கின்ற அந்த ஒற்றுமை முயற்சியின் பின்னால் அதுதான் இருக்கின்றது. இல்லை, நாங்கள் இல்லை அப்படி சொல்ல முடியும். இப்போ நாங்கள் 2010 இந்த நிலப்பாட்டை தான் நாங்கள் முன் வச்சு கொண்டு வரோம். 2010 வந்து தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை என்ற விஷயம், அதாவது 1951ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி நிறைவேற்றின தீர்மானத்தை பின்னர் ஆயுத போராட்டமாக விடுதலை புலிகளுடைய காலப்பகுதியிலே வந்து பேச்சுவார்த்தை மேசையில் வந்து அந்த தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வை பரிசீலிப்பதற்கு தான் புலிகள் தயாராக இருந்தார்கள். அதற்கு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுதும் வந்து அந்த அடிப்படையில் தான் அந்த நிலைப்பாடுகள் நகர்ந்தது. 2009 பிற்பாடு 2010 எங்கட கட்சி உருவாக்கப்பட்டதிலிருந்து அந்த அண்டை 51ஆம் ஆண்டு கொள்கையை தான் நாங்கள் முன்கொண்டு வந்தோம். 2015 டிசம்பர் 19 பேரவை உருவாக்கப்பட்ட பொழுது வந்து பல்வேறுபட்ட தரப்புகளும் இணைந்து அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். பேரவை உருவாக்கிய தீர்வு திட்டத்தை நாங்கள் அதற்கு பிறகு வந்து ஒரு தீர்வு திட்டம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டு வருகிறோம். இது ஒவ்வொரு தேர்தல்கள், அது உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. தமிழரசு கட்சிக்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் அது அவர்களுடைய உங்களுடைய செயற்பாடுகள் என்பது சிவஞானம் சிறிதன் தரப்புடன் இணைந்து சொல்கின்றது. அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் போன்ற கருத்துக்கள் நாங்கள் சிவிகே சிவஞானம் ஐயாவை போய் வீடு தேடி சந்திச்சிருக்கிறோமே. அவர் நாங்கள் சந்தித்து அவரோடு பேசியிருக்கிறோம். அதற்கு பிற்பாடு அவர் ஊடக சந்திப்பில் வந்து தாங்கள் அந்த ஏக்கிய ராஜ்ய வரவை கைவிட்டுட்டோம் என்றதையும் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே ஒரு மிகப்பெரும் மனாறுதலை கொடுத்திருக்கிற ஒரு விடயம். ஏனென்றால் இன்னும் ஒன்றை கூறினார், அதாவது தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தில் தமிழரசு கட்சி பங்காளி கிடையாது. ஆகவே அதனையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. சரி, அது அவர்கள் இப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்லிச்சுன்னா, முதலாவது பிரச்சனை வந்து ஏக்கியராட்சியாக 77 வருடங்களாக தமிழர்கள் நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுவது முதலிலே முறியடிக்கப்பட வேண்டும். அப்போ ஒட்டியாட்சி முறியடிக்கப்படுகிறது என்று சொன்னால் ரெண்டாவது சமஷ்டி தான். அப்போ சமஷ்டியில் பேரவேண்ட சமஷ்டியா இல்லைன்னா அதை விட தீவிரமான சமஷ்டியா என்றது வந்து அதை பேசி தண்டலாம். அதில் நாங்கள் பிடிவாதம் பிடிக்கல. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய மாமனிதர் குமார் பொன்னமலை மையாண்ட நினைவு பேருரையில் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் வந்து இந்த பேரவையின தீர்வு திட்டத்தில் குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னார். அவருடைய விமர்சனம் எவ்வாறான விமர்சனம் என்று சொல்லி சொன்னால் வலுப்படுத்துகிற மாதிரி அதில் எங்களில் பிழை இருக்கு, குறைபாடு இருக்குன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார். ஏனென்றால் அவர் முதலும் வேறு இடங்களில் வந்து அந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். தெரிஞ்சோண்டு நாங்கள் அதை கூப்பிடுறாங்க. ஏனென்றால் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு விமர்சனமாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை எப்போவும் ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் கீழே கொண்டு ஒட்டியாட்சியை நோக்கி போக முடியாது, அல்லது லேபல் தேவையில்லை என்ற அந்த விஷயங்களுக்குள்ள நாங்கள் அகப்பட முடியாது, மக்கள் இனத்தை சிக்கிப்பட விட முடியாதுன்றதில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே வந்து நீங்கள் கேட்குற விஷயத்தில் வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே யார் தலைவர் என்றோ அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு வந்து ஒரு ஜனநாயகத்தில் பல கட்சிகள்ன்றது அவசியம். இல்லைன்னா அது ஜனநாயகம் இல்லை, அது சர்வாதிகாரம். அப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து எங்கட கட்சிக்குள்ளே யார் தலைவராக இருக்கணும்ன்றதை வேறு யாக்கள் தீர்மானிக்கலாம். அதுபோல் மற்ற கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும்ன்றதையும் வந்து நாங்கள் தீர்மானிக்கலாம். அது அவைன்ற முடிவு வந்து. ஆனால் தமிழ் மக்களுடைய நன்மைக்காக இந்தந்த காரியங்கள் நடக்க வேணும். அதுக்கு அந்த தரப்பு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை மக்களுக்கும் சொல்கிறோம். அவைன்ற ஆதரவாளர்கள் மட்டத்திலையும் அதை அவதானித்து கொண்டு தான் இருக்கிறோம். நடக்கிறத பார்ப்போம். அருணகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? குறிப்பாக அவர் பொருளாதார பிரச்சனையை கூட தீர்வு காண முடியாமல் இருக்கின்றது. தற்பொழுது மின்சார வெட்டு கூட இருக்கின்றது. அவை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை, என்னை பொறுத்தவரையிலே பிரச்சனை வந்து இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் அவரால் ஒரு பொழுதும் இந்த பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால், இலங்கை இந்த சமுத்திர பிராந்தியத்தில் விரும்பியோ விரும்பாமலோ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கை இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறத மட்டும்தான் இந்தியா விரும்பும். அங்கால சீனாவையும் சமாளித்து அங்கால மற்றவரையும் சமாளிக்கலாம் என்ற நிலைமையை வந்து இவர் கடைப்பிடிக்கலாம்னு இவர் நிற்கிறார் என்று சொன்னால் அதை வந்து அவர்கள் இன்றைக்கு இருக்கிற பூகோள ஆதிக்க போட்டியில் வந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கலாம், இருப்பதை அது இல்லை இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் சொன்னால் இந்தியா
தன்னை விசுவாசம் இல்லாமல் சீனாவையும் சமாளித்து இந்தியாவையும் சமாளித்து அங்கால இன்னும் ஒரு தரப்பையும் வல்லரசை இந்தியா சமாளித்து கொண்டு போகலாம் என்று இலங்கை கருதுகிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அப்போ இலங்கையில் வந்து பௌத்தம்ன்றது வந்து பௌத்தம் அரச மதம் இந்த தீவை வந்து பௌத்தமயமாக்கணுமென்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் பௌத்த தேசியவாதிகள் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நாடுகள் எது எதிர்த்தாலும் பரவாயில்லை இந்த நாட்டை சிங்களமயமாக்கணுமென்ற ஒரு சிந்தனையோடு வந்து அவர்கள் வந்து சீனாவோட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். உலகான அந்த பக்கத்துக்கு தான் அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். வந்து அது இயல்பாக வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு தான் இருக்கும். வந்து அப்போ இனப்பிரச்சனையை தீர்த்தால்தான் சீனாவோட போகிற விஷயத்தை கைவிட்டு போட்டு தமிழரும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக சிந்தித்து இந்தியா குழப்பமடையாத வகையிலே ஆனால் எங்களுடைய நாட்டை இப்போ சிங்கப்பூர் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற போகிற இன்றைக்கு சிங்கப்பூர் வந்து பொருளாதாரத்தில் எங்கேயோ வளர்ந்துருக்குது. வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருக்குது. அப்படி வந்து ஒரு நிலைமையை நோக்கி போகணும்னு சொல்லி சொன்னால் வந்து எங்களோட உள்ள பிரச்சனை எங்களை அரவணைத்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். தமிழர்களை அரவணைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது அரசியல் அமைப்பை இவர் மாற்றி அமைச்சால் மட்டும்தான் அது கஜேந்திரகுமாரையும் கொலை செய்கிறதால மௌனமாக்குறதால தேர்தலில் தோற்கடிக்கிறதால வந்து தமிழற்ற பிரச்சனையை முடிச்சு கொடுத்துடாமட்டு முட்டாள் தான் சிந்திப்பான். எல்லாரும் நினைச்சது புலிகளை தோற்கடிச்சு விட்டால் எல்லாம் முடிஞ்சிருமான்னு சொல்லிவான். ஆனால் புலிகள் மௌனிக்கப்பட்டு 15 வருஷத்துக்கு பிறகு வந்து புலிகள் வந்து பேச்சுவார்த்தை மேசையிலே என்ன மாதிரியான ஒரு தீர்வு எட்டப்படணும்னு விரும்பினார்களோ அந்த நிலப்பாடு போய்கொண்டு தான் இருக்குதுவா. புலிகள் பிரிவினைக்கு மட்டும் நின்றார்கள் என்றது அப்பட்டமான போய் விளங்க. புலிகள் இந்த மண்ணில் வடகிழக்கு தாயத்தில் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது தான் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒரே ஒரு விஷயமாக இருந்தது. வந்து அப்போ நான் 2008 நவம்பரில் வந்து நான் அன்னையை சந்திக்கிற பொழுது அவர் ஒரு இடத்துல வந்து எனக்கு சொன்னார் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ இவே காட்டப்பாக்கினம் வந்து ஏதோ நான் தான் ஒரு தீர்வுக்கு வந்து இடையூறாக இருக்கிற மாதிரி காட்டப்பாக்கினம் வந்து அப்படி இல்லை. எங்கட மக்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு தீர்வொண்டு அவர்கள் முன்வைப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் நான் எந்த தீவிலையும் போய் வந்து நான் எந்த பொடிகளோட போய் சிறை இருக்கிறதுக்கு தயாரின்ற ஒரு கருத்தை தான் அவர் சொன்னார். வந்து விளங்கான அவர்களுடைய சிந்தனை முழுக்க வந்து என்னென்னு சொன்னால் இந்த மண்ணில் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு நடைபெறக்கூடாது, எங்கட மக்கள் எங்கட மண்ணில் வந்து சுதந்திரமாக கௌரவமாக வாழக்கூடிய நிலைமை இருக்க வேணுமென்றது மட்டும்தான் புலிகளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. தாங்கள் ஆள வேணுமென்ற சிந்தனையை வந்து புலிகளிட்ட இருந்ததில்லை. விளங்கான தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு எங்களுக்கென்று ஒரு சுயாட்சி அதிகாரம் கிடைத்தால் தலைவர் வந்து அந்த தேசத்தை தலைமை சக்தியாக இருக்க மாட்டார் என்ற கருத்து போராளிகள் மட்டத்தில் இருந்தது. தான் வந்து இந்த மாவீர குடும்பங்களையும் இந்த அங்கீகாரமடைஞ்ச போராளிகளையும் பராமரிக்கிறதான் என்னுடைய வேலையாக இருக்குமென்றது தான் அவருடைய கருத்தாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அது அவருடைய நேர்மையான கருத்து என்பது தான் என்னுடைய நம்பிக்கை. வந்து உலகானே வந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து இவர்கள் இந்த அரசியலமைப்பை மாற்றி அமைச்சால் மட்டும்தான் நாங்கள் சிங்கள தரப்போடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அது உருவாகினா மட்டும்தான் சிங்களவனுக்கு ஒரு எண்ணம் பெறும் வந்து சொன்னால் இந்த நாட்டை இனி முழு தீவையும் பௌத்த சிங்களமாக மாற்ற முடியாது என்று சொல்லிச்சுன்னா தமிழனோட சேர்ந்து ஐக்கியமாக நாட்டை கட்டி எழுப்புறதை பற்றி சிந்திக்கிறதுக்கு வருவார்கள். இன்றைக்கு நாடு அபிவிருத்தி அடையாட்டிலும் பரவாயில்லை, நாடு பௌத்த சிங்களமாயம் ஆகணுமன்றதான் அவர்கள் இந்த சிந்தனையாக இருக்குது. அதுக்காக வந்து எந்த இது சவால் வந்தாலும் நாங்கள் தங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிறப்போட போகணுமன்றது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் இன்றைக்கு இந்தியா இவ்வளோ பெரிய உதவியை செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய நட்பு சக்தியாக கண்ணுக்கு தெரிகிறது வந்து சீனா தான். இறுதியாக ஒரு கேள்வி, பிரான்ஸை தளமாக கொண்டு இயங்குகின்ற மனித உரிமை செயற்பாளர் பொஸ்கோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர்களும் இடம்பெறுவதற்கான அந்த காலப்பகுதியிலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது எந்த அளவு தூரம்? அது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயம், மிகப்பெரிய மாற்றம். இந்த நாங்கள் 2012ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வருகின்றோம். 12ஆம் ஆண்டிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உரையாற்றுவதற்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தது. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய பலர் நாங்கள் அங்கே சென்று உரையாற்றுவதற்கு பொஸ்கோ தான் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தார். அவ்வாறான ஒருவர் கைது செய்யப்பட்டது என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுவும் தமிழர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு புகலிடம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்டிலே சிங்கள அரசு தமிழர்களை கொடூரமாக நடத்துகிறது என்பதை ஏற்றுக்கொண்டு புகலிடம் கொடுத்திருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து நாடு வந்து அவ்வாறு ஒரு கைதை செய்திருப்பது என்பது எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய கைது என்பது வந்து தமிழ் மக்களுடைய நீதிக்கான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற நீதிக்கான பயணத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவர் சுதந்திரமாக அந்த மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியிருக்கும் மிக்க நன்றிகள். மிக்க நன்றி கிருஷ்ணா, எங்களை வளைத்து இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.